பங்குச்சந்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய டெக்னிக்கல் ட்ரேடர் சேனல். நான் உங்களுக்கு கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம ஒலிம் ட்ரேடில் ட்ரேட் பண்ண போகிறோம். மூவிங் ஆவரேஜ் நம்ம என்ன இண்டிகேட்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் எடுத்திருக்கோம். 8ங்கிற அளவில் நம்ம வச்சுருக்கோம். சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதாவது ஒரு பியரிஷில் இருந்துச்சு அப்படின்னா அது ரிவர்சல் ஆகி புல்லிஸில் போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதே மாதிரி புல்லிஸில் இருந்தால் பியரிஷில் மாறுதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பாருங்கள், ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் டவுன் பேட்டர்னில் போடுறேன். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். இருங்க. இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே செல்லிங், நல்லா ஒரு செல்லிங் கொடுத்துருக்கான். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதனால தான் இந்த கேண்டிலை நான் செல்லிங் போட்டிருக்கேன். பரவாயில்ல, ஒன் டைம் ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நம்மளுக்கு என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து போடுவோம். சரியா? ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பையிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நம்ம முடிச்சக்கப்புறம் கீழே வர்றோம். எங்கேருந்து கீழே வரோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருக்குது. எங்கே நீங்கள் என்ட்ரி போடணும் அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே ஹை. இதை தாண்டி கேண்டில் மேலே போகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தொடரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரி மேக்ஸிமம் பாஸ் ஆக சான்சஸ் உண்டு. இங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. அடுத்து நம்மளுக்கு வேறு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் கிளாரிஃபிகேஷனாக 5 மினிட்ஸில் செல்லிங் மாறி இருக்கா? இல்லை, பையிங்கில் தான் இருக்குது. டென் மினிட்ஸு நம்ம பையிங்கில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம கீழே தொடரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா பையிங் போகலாம். கீழே ஃபஸ்ட்டு வருதாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வந்தால் நம்ம என்ட்ரி எடுப்போம். சரியா? ஓகே, வந்தனால இப்போ நம்ம ஒரு பையிங் என்ட்ரி எடுத்திருக்கோம். இன்னும் நம்மளுக்கு லைன் கீழே தொட்டால் தான், கீழே நம்ம என்ட்ரி இருந்தால் மட்டும்தான், அந்த மஞ்சள் லைனில் என்ட்ரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரேட் இன்னும் அதிகமாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 2 ஓகே, என்ட்ரி பாஸ் ஆகிடுச்சு. வேறு ஓகே. அடுத்து இப்போ வேறு கரன்சியில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு 5 மினிட்ஸில் ஒரு செல்லிங்கோ பையிங்கோ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் வந்து பையிங்க்கு மாறுறது நல்லா உங்களுக்கு தெரியுது. இருந்தாலுமே நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த கேண்டிலையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயே எடுக்கலாம். இங்கேயே இதான் மெயின். இங்கேயே எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃப். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்து நான் ஒரு பையிங் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஃபைவ் மினிட்ஸில் ஆல்ரெடி இந்த கேண்டில் முடிகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அதை பொறுத்து தான் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். பார்ப்போம். நான் எடுக்கிற என்ட்ரி மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் எடுக்கிற என்ட்ரி மேக்ஸிமம் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் இருக்கும். மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜு கிராஸ் பண்ணி மேலே போகிறதா இருக்கும். அதே மாதிரி ட்ராப் பண்ணி பார்த்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் நான் மேக்ஸிமம் என்ட்ரி எடுப்பேன். அந்த இவ்வளோ கிளாரிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபெயில் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10க்கு 8 ட்ரேடு 7 ட்ரேடு உங்கள் ட்ரேடு பாஸ் ஆச்சுன்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரேடு பாஸ் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் முடிகிறதுக்கு எத்தனை நிமிஷம் இருக்குது அப்படின்னா 1 நிமிஷம் 5 செகண்ட்ஸ் இருக்குது, 5 செகண்ட்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோடய என்ட்ரி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 மினிட்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங்கில் இருக்குது. 1 2 3 4 5வது கேண்டில் இப்போ, அதாவது லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லாம் இப்போ முடிய போகுது கேண்டிலு. ஓகே, இந்த கேண்டில் முடியறதுக்கு நான் 3 2 1 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம உள்ளே கொண்டு வரும்போது எவ்வளோ கொண்டு வந்தோம் அப்படின்னா 1500 நம்ம கொண்டு வந்திருக்கோம். 1000 ரூபா கொண்டு வந்திருக்கோம். 500 நம்மளுக்கு வந்து இப்போ ப்ராஃபிட்டாக நிற்கிது. ஸோ டேட்டை நான் இன்றைக்கி காமிச்சினேன், பார்த்துக்கோங்க. கரெக்டாக 1:19க்கு நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டில், 545 ரூபா ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி இருக்கும். ட்ரேடு நம்ம பொறுமையாக எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? இது 50% மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட் இன்றைக்கி. இதே நீங்கள் அந்த 1000 ரூபா பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபா கொடுப்பான். இல்லை ரொம்ப நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது கெயின் கொடுக்கும். ஸோ இதாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.